ஹலோ, லெட்ஸ் ஸ்டார்ட் ஆர்ட். இன்றைக்கி வந்து டூடில் பண்ணலான்னு சொல்லிட்டு மியூசிக் தீமில் வந்து ஒரு டூடில் வந்து வரைஞ்சிட்டு ஒரு பேக்கில் வந்து அதுக்கு தேவையான மார்க்கர்ஸ், அதை பெயிண்ட் பண்ணுறதுக்கான நோட்டு எல்லாமே வந்து எடுத்து ஒரு நீட்டாக பேக் பண்ணிவிட்டேன். கூடவே பென்சில் எரேசர், ரொம்ப முக்கியமான பொருள் நம்மளோட ஹெட்செட் எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். எங்கே கிளம்பியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மாடி தோட்டத்துக்கு தான் வந்து கிளம்பியிருக்கேன். இங்கே நல்லா க்ரீனிஷாக இருக்குமா, ரொம்ப நாளாக இங்கே உட்காந்து வரையணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். அதுக்காக வந்து இங்கே வந்திருக்கேன். சுற்றி நல்லா வேடிக்கைலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து உட்காந்துட்டேன். அப்புறம் ஒரு கலராக எடுத்து வந்து கலர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஆனால் அந்த கேமரா ஆங்கிள் வந்து என்னால் ஃபோக்கஸ் பண்ணவே முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கு தான் ஏதோ ஒரு செட்டப்பில் வந்து அப்படியே ஓரளவுக்கு ஃபோக்கஸ் பண்ண முடிஞ்சது, அதை வச்சு பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஏதாவது கிளியராக இல்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பக்கத்து வீட்டில் வேறு ரொம்ப சவுண்டாக இருந்துச்சு, அப்படியே அது வேறு கொஞ்சம் நாய்ஸியாக இருந்துச்சு. சரி, சில தடங்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் தாண்டி தான் நம்ம வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு வந்து மியூசிக் வந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப அது காமாக இருக்கும். எல்லாருக்குமே மியூசிக்னால் ரொம்ப பிடிக்கும்ல. எனக்கும் வந்து மியூசிக் ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து கற்றுக்கவும் செஞ்சேன். கர்நாடிக் வோக்கல்ஸ் கற்றுக்கிட்டேன், கிட்டார் கற்றுக்கிட்டேன். பட் ஆனால் எதுவும் ஃபுல்லாலாம் கற்றுக்கல. பட் ஆனால் கிளாஸஸ்லாம் போனேன். ரீசெண்டாக வந்து கொஞ்சம் பிஸியானனால என்னால் எதுவும் போக முடியல. ஆனால் இந்த வருஷம் நிறைய மியூசிக் இதெல்லாம் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவ் வைப்காக வந்து மியூசிக் டூடில்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் வந்து இந்த புக்ஸ்லாம் வந்து கொஞ்சம் நிறைய படிப்பேனா, அதில் வந்து சீக்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கும்ல, அந்த புக்கில் வந்து சொல்லுவாங்க நம்மளுக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்ம தான் மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 2025 வந்து ஒரு மியூசிக்கல் இயராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு மியூசிக்கல் டூடில் வந்து பண்ணியிருக்கேன். இந்த டூடில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எண்டு வரைக்கும் பாருங்கள், இதோட ரிசல்ட்லாம் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நான் இந்த டூடில் பண்ணுறப்போ வந்து ஒரு பாட்டு கேட்டுகிட்டே இருந்தேன். ஏன்னா வந்து இது கார்டனில் இருக்குது, அப்படியே வந்து நம்மளுக்கு அந்த கார்டன் எஃபெக்டில் ஏதாவது பாட்டு கேட்கலான்னு சொல்லிட்டு அந்த பாட்டை உங்களுக்கும் ப்ளே பண்ணுறேன், கேளுங்க. தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டுப்பார், என் வீட்டு சின்ன தம்பி எல்லாமே கேட்டுப்பார், என் வீட்டு தென்னங்கீற்றை இப்போதே கேட்டுப்பார், என் நெஞ்சை சொல்லுமே. சட்டம் எல்லாம் பெண்ணுக்கு ஆகாது. அதுக்கு பின்னாடி காவேரி தாங்காது, ஆசை துடிக்கின்றது உன் வீட்டு தோட்டத்தில். என்னடா ஒரு டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்னு பார்க்காதீங்க, அங்கே ரொம்ப இருட்டாக இருந்தனால மறுபடியும் என்னோடய டெஸ்க்குக்கே வந்துட்டேன். மறுபடியும் கலர்ஸ்லாம் எடுத்து கலர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஜென்ரலாகவே எனக்கு வந்து பாட்டு கேட்டுகிட்டே வந்து வேலை செய்கிறது ரொம்ப பிடிக்கும். பாட்டு கேட்கவே படிச்சுட்டு இருப்பேன். குக் பண்ணுறப்போ பாட்டு கேட்க பிடிக்கும், ட்ராவல் பண்ணுறப்போ பாட்டு கேட்க பிடிக்கும், வரைகிறப்போ ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து வரைகிறப்போ உங்களுக்கு பிடிச்ச பாட்டு போட்டுட்டு வரைஞ்சிங்கன்னா அது ஒரு வேறு எஃபெக்டில் இருக்கும். நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து எந்தெந்த மாதிரியான ஹாபீஸ் இருக்குது, நீங்கள் எப்படி உங்களோட ரிலாக்ஸேஷன் டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் படித்து பார்க்குறேன். ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக டூடில் கம்ப்ளீட் ஆகிற ஸ்டேஜ் வந்து வந்துருச்சு. எல்லாம் கலர்லாம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிங்கிள் லைன் மட்டும் கொடுத்து ட்ரா பண்ணேன். பட் ஆனால் எனக்கு அதோட எஃபெக்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. அதனால் வந்து பிளாக்லேயே வந்து 3D எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக ஒரு சைடு மட்டும் நீங்கள் ஷேட் பண்ணி ஒரு சைடு வந்து ஷேட் பண்ணாமல் விட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அந்த 3D எஃபெக்ட் வந்து கிடைக்கும். நானும் இதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன், அது எப்படி இருந்துச்சுன்னு பார்த்து சொல்லுங்கள். இந்த சேனல் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய ஆர்ட் எல்லாமே வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன்.
மண்டாலா ஆர்ட், லிப்பான் ஆர்ட், கலம்காரி ஆர்ட், டூடுல் ஆர்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து என்னென்னா வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆர்ட் எல்லாத்தையுமே வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும், நிறைய கலைகள் எல்லாத்தையுமே வந்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை. எனக்கு யூடியூப் வந்து இப்போ நான் இதில் ஒரு வீடியோ போடுறதுனால வந்து எனக்கு ஒரு பர்பஸ் வந்து இருக்குது. ஒரு நீட் இருந்தால் தான் நம்ம வந்து அதுக்கான ஒர்க் வந்து பண்ணுவோம்னு சொல்லுவாங்கள்ல. இப்போ எனக்கு நிறைய ஒர்க் இருக்கிறப்போ வந்து என்னோட ஆர்ட்டோ பேஷனோ வந்து நான் விட்டுடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த ஆர்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். என் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டுப்பார், என் வீட்டு சின்ன தம்பி எல்லாமே கேட்டுப்பார், என் வீட்டு தென்னங்கீற்றை இப்போதே கேட்டுப்பார், என் நெஞ்சை சொல்வே. என் வீட்டு தோட்டத்தில்